பிச்சை எடுக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் பரிதாப பேச்சு. கடன் மீது கடன் வாங்குகிறோம், எங்களது முதுகெலும்பு உடைந்துவிடும். 75 ஆண்டுகளாக பிச்சை பாத்திரத்துடன் சுற்றுகிறோம். நேரில் சென்றாலும் தொலைபேசியில் பேசினாலும் இவன் கடன் கேட்கத்தான் வந்திருக்கிறான் என்று ஏளனம் செய்கின்றனர். எங்களுக்கு உதவுங்கள் என்று ஷபாஸ் ஷெரீப் பேச்சு. அசிமுனீருக்கும் ஷபாஸ் ஷெரீப்புக்கும் இடையே நடந்து வரும் மோதல். பலுசிஸ்தானில் பதற்றம். ட்ரம்ப் குறித்து இந்திய ராணுவ தளபதி அதிரடி பேச்சு. பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாகிஸ்தான் நாடு இன்று சிதைந்து கொண்டுள்ளது. பொருளாதாரம், மக்களின் வாழ்க்கை தரம், விலைவாசி, குறைந்து வரும் முதலீடு, வெளிநாட்டு முதலீடு பற்றாக்குறை, பன்னாட்டு நிறுவனங்களின் ஓட்டம் என்று இஸ்லாமாபாத் திணறி வருகிறது. மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை கொண்ட நாடாக மாறி வருகிறது. ஆப்கானிஸ்தான் மீது கை வைத்தால் ரஷ்யா சும்மா இருக்காது. ஆப்கானிஸ்தான் என்று இறையாண்மை நிறைந்த நாடு என்று அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்து வருகிறார். இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை கொண்ட நாடு என்று அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் தற்போது சல்லடையாகி வருகிறது. ஒரு சிறுவனிடம் உனது தந்தை எங்கே என்று கேட்டால் பாகிஸ்தான் ராணுவம் கொன்றுவிட்டது என்று கூறுகிறான். படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று நினைத்த அந்த சிறுவனின் கனவு கலைந்தது. தந்தை இல்லை, பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை, அனாதையாக்கப்பட்டான். இது ஒரு சம்பவம். வீட்டுக்கு வீடு இதுபோன்ற சோகங்களை கூறி செல்லலாம். சொந்த நாட்டில் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பலுசிஸ்தான் பகுதியில் பெண்கள் கடத்தி செல்லப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். பலுசிஸ்தான் மற்றொரு காசாவாக மாறுகிறதா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இன்று உலகம் அமைதியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. பாகிஸ்தானை ஆப்கானுக்கு எதிராக தூண்டிவிடும் ட்ரம்ப் ஏன் இதை கேட்கவில்லை? ஏன் இது குறித்து பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வரவில்லை? காசாவுக்கு எதிராக கொதித்தவர் ஏன் பலுசிஸ்தான் மக்களுக்காக கொதிக்கவில்லை? மறுபக்கம் பாகிஸ்தான் பஞ்சாபில் தினமும் கலவரம். பாகிஸ்தான் ராணுவத்தின் வரம்பை மீறிய செயல்பாடுகளால் மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். மனிதாபிமானம் செத்துவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த நிலையில் பலுசிஸ்தான் விடுதலை விரும்பிகள் சட்டத்தை தங்களது கையில் எடுத்து செயல்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக போரிட்டு வருகின்றனர். கலத் பகுதியில் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் இராணுவ வாகனத்தின் மீது பலூச் விடுதலை விரும்பிகள் நடத்திய தாக்குதலில் 7 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். பலுசிஸ்தான் என்பது வெறும் ஒரு பகுதி மட்டும் இல்லை. பஸ்தூன் மக்களின் கலாச்சாரம் நிறைந்தது. அவர்களுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது. கனிம வளங்கள் நிறைந்த மண். இதைத்தான் பாகிஸ்தான் அபகரிக்க பார்க்கிறது. ஆனால் பலுசிஸ்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுக்கு வேண்டியதெல்லாம் தனி நாடு என்று போரிட்டு வருகின்றனர். இந்த கனிம வளங்களை சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தான் பங்கு போட்டு விற்று வருகிறது. இதைத்தான் பலுசிஸ்தான் மக்கள் எதிர்க்கின்றனர். ஹைபர் பத்துன்வா தற்போது தேரிக்கி தலிபான்களின் கையில் இருக்கிறது. ஆப்கான் தலிபான்களை குற்றம் சுமத்திய அசிமுனீர் எங்கே என்று பாகிஸ்தான் மக்கள் கேட்கின்றனர். ஹைபர் முழுவதும் சுதந்திரமாக தேரிக்கி தலிபான்கள் வாகனங்களில் சுற்றி வருகின்றனர். சீனா அமெரிக்காவிடம் பில்லியன் டாலர்களை பெற்றுக்கொண்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் இராணுவ தளபதி அசிமுனீரும் லாபம் சம்பாதிக்கின்றனர். லண்டன், அமெரிக்கா என்று சொத்துக்களை வாங்கி குவிக்கின்றனர். நாடு இன்று கடனாளியாக கையேந்தி நிற்கிறது. நாடு மட்டுமா, ஷபாஸ் ஷெரீப் நாடு நாடாக சென்று கையேந்தி பிச்சை கேட்கிறார். பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவுக்கு பலமுறை படத்திற்காக விற்கப்பட்டு இருக்கிறது என்று ஏற்கனவே ஒருமுறை தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியிருந்தார். இன்றும் அதே நிலைமைதான் பாகிஸ்தானில் நிலவுகிறது. கழுத்தை நெருக்கும் அளவிற்கு கடன். சர்வதேச நிதி ஆணையத்தில் அவ்வப்போது கையேந்தி நிற்கிறது பாகிஸ்தான். தற்போது எத்தனை முறைதான் சர்வதேச நிதி ஆணையத்தின் கதவை தட்டுவது என்று மலேசியா, சவுதி என்று அரபு நாடுகளின் கதவுகளை தட்டி வருகிறார் ஷபாஸ். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் இதுபோன்ற செயல்களால் சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார். சமீபத்தில் ரியாத்தில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது இது ஏற்கத்தக்கதல்ல, மனிதாபிமானம் இதுபோல் இருக்கக்கூடாது, பரஸ்பர ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். யாராவது பாகிஸ்தான் போன்ற பேரழிவால் சிதைந்த நாடுகளுக்கு கடன் கொடுத்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது. அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடன் மீது கடன், மீண்டும் கடன். இதனால் எங்களது முதுகெலும்பு உடைந்துவிடும். நாங்கள் ஒருபோதும் எழ முடியாது. இன்று 75 ஆண்டுகள் கழித்து நாங்கள் இன்னும் பிச்சை பாத்திரத்துடன் சுற்றி வருகிறோம். எங்கு பார்த்தாலும், இங்கே பார்த்தாலும் கடன், அங்கே பார்த்தாலும் கடன், பின்னால் பார்த்தாலும் கடன், முன்னால் பார்த்தாலும் கடன். இன்று நாங்கள் எந்த ஒரு நட்பு நாட்டிற்கு போனாலும் அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் ஏதாவது கேட்கத்தான் வந்திருக்கிறார்கள். தொலைபேசியில் யாரிடமும் பேசினாலும் அவர்கள் நினைப்பார்கள், இவர்கள் எதையாவது கேட்கப் போகிறார்கள் என்று. முகமது அலி ஜின்னா இவ்வளவு பெரிய சுதந்திர போராட்டத்தை இதற்காக நடத்தவில்லை. ஒரு காலத்தில் நம்முடன் சமமாக இருந்த நாடுகள் இன்று நம்மை விட பல மடங்கு முன்னேறிவிட்டன.
பொருளாதாரத்திலும் சமூக வளர்ச்சியிலும் நாமோ இன்று 75 ஆண்டுகள் கழித்தும் பிச்சை பாத்திரத்தை எடுத்தே சுற்றி வருகிறோம். மனிதாபிமானத்தின் பெயரில் பிச்சை கேட்கும் பிரதமர் என்று சிலர் கேலி செய்கின்றனர். இவன் இப்போது திறந்த வெளியில் பிச்சை கேட்கிறான் என்று கூறுகின்றனர். நான் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றேன். இப்போது துருக்கி வழியாக வந்திருக்கிறேன். அங்கு உள்ள சகோதரர்களிடம் நான் கூறினேன், நீங்கள் எங்கள் பெரிய அன்பு சகோதரர்கள், எப்போதும் எங்களுக்கு உதவி செய்தவர்கள். நான் அவர்களிடம் சொன்னது, நான் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் இவன் கடன் கேட்க வந்திருப்பான் என்று நினைத்திருப்பீர்கள். நான் பிச்சை கேட்க வரவில்லை. ஆனால் நெருக்கடி எங்களை கட்டாயப்படுத்துகிறது. கடந்த 75 ஆண்டுகளாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீர்கள். இப்போது சில காலம் மேலும் அந்த உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும். நான் வாக்குறுதி அளிக்கிறேன், நாங்கள் முழு தேசமாக இணைந்து பகல் இரவாக உழைப்போம், வியர்வை சிந்துவோம், எங்களுடைய காலில் நாங்களே நிற்போம், நிச்சயமாக எழுவோம். எங்களிடம் சர்வதேச நாணய நிதிய திட்டம் உள்ளது. அது நமது பொருளாதாரத்தை நிலைப்படுத்த முக்கியமானது. ஆனால் அந்த திட்டம் இன்னும் 2 ஆண்டுகளில் முடிவடையும். மலேசியா மற்றும் பாகிஸ்தான் தொழில் முனைவோர் உண்மையாக இணைந்து இரு நாடுகளிலும் கூட்டு முதலீடுகளை உருவாக்க முனைய வேண்டும். இதை நான் நம்புகிறேன். நீங்கள் உதவி செய்தால் நாங்கள் IMFக்கு செல்ல வேண்டியதில்லை என்று அழுது வருகிறார். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்ட ஷபாஸ் ஷெரீப் உண்மையை பேசிவிடுகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்த ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் லண்டன், நியூயார்க் தெருக்களில் சுற்றி வருவார்கள் என்று ஓப்பனாக பேசியிருந்தார். அப்போதும் பாகிஸ்தானை தீவிரவாத நாடு என்று ஒப்புக்கொள்கிறார் என்று நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். தற்போதும் தனது நாடு பிச்சை ஏந்தி வருகிறது என்று உலக அரங்கில் ஒப்புக்கொண்டுள்ளார். பிச்சை கேட்பதற்கென்று புதிய முறையை ஷபாஸ் கையாண்டு வருகிறார் என்று நெட்டிசன்கள் கருத்து வெளியிடுகின்றனர். அதாவது பிச்சை கேட்பதிலும் புதிய முறையில் இப்போது கடன் வேண்டாம், நன்கொடைகள் மட்டுமே போதும் என்று கேட்டு வருகிறார் ஷபாஸ் என்று நகைச்சுவையாக பதிவு செய்து வருகின்றனர். மறுபக்கம் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் MP சையத் அலி ஜாஃபர் பேசுகையில், நாம் இப்போது நீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் பசியால் உயிரிழக்க நேரிடும். காரணம், சிந்து ஆற்று நீர் நம் உயிர் நாடியாகும். நம் நாட்டிற்கு வரும் தண்ணீரில் 4/3 பங்கு வெளிநாட்டிலிருந்து வருகிறது. நம் மக்களில் 10 பேரில் 9 பேர் இந்த சிந்து நீர் பாசன திட்டத்தின் கீழ் தங்கள் வாழ்வை சார்ந்துள்ளனர். புள்ளி விவரங்களின்படி நம் பயிர்களில் 90% இந்த நீரை சார்ந்துள்ளன. நம் மின் திட்டங்கள், அணைகள் எல்லாம் இந்த நீர் மூலத்தையே சார்ந்துள்ளன. அதனால் இது நம் மீது விழுந்திருக்கும் வாட்டர் பாம் போன்றதாகும். அதை நாம் தணிக்க வேண்டியது அவசியம். ஆனால் நான் இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போது உலகம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பிச்சை அல்ல. வணிகம், வர்த்தகம், புதுமை, ஆராய்ச்சி, கல்வி, சுகாதாரம், முதலீடுகள் மற்றும் இரு தரப்புக்கும் நன்மை பயக்கும் கூட்டு திட்டங்கள் வழியாக இணைந்து செயல்படுவதுதான் என்று தெரிவித்திருந்தார். ஷபாஸ் ஷெரீப்பின் இந்த கருத்து பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதை காட்டுகிறது. நாட்டின் கடன் சுமை அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு நாணய கையிருப்பு வேகமாக குறைந்து வருகிறது. பணவீக்கம் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய கடன்களும் போதவில்லை. ஏற்றுமதிகள் குறைந்து வருவதுடன் டாலர் பற்றாக்குறையால் இறக்குமதிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. பல விமர்சகர்கள் கூறுகையில், பணம் கேட்பதற்கு பதிலாக பாகிஸ்தான் தீவிரவாதத்தில் செலவிடுவதை நிறுத்தி கல்வி மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் முதலீடு செய்திருந்தால் இந்நிலை உருவாகி இருக்காது என்பதுதான் பலரது விமர்சனமாக இருக்கிறது. மேலும் இராணுவ தளபதி அஷம் முனீர், ஷபாஸ் ஷெரீப் இடையே மோதல் முற்றி வருகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கும் ஷபாஸ் ஷெரீப்புக்கு பாகிஸ்தானில் எந்த மரியாதையும் இல்லை. இராணுவ தளபதி அஷம் முனீரிடம் அடிமையாக இருக்கிறார். எவ்வாறு இவர்களுக்குள் பகைமை முற்றி வருகிறது, கருத்து மோதல்கள் இருக்கிறது என்பதை ஆப்கன் தலிபான் செய்தி தொடர்பாளர் ஜபுகுல்லா முஜாஹித் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்திருந்த பேட்டியில், ஆப்கனுடன் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று ஷபாஸ் விரும்புகிறார். ஆனால் அஷம் முனீர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் இராணுவம்தான் 2 நாடுகளுக்கும் இடையே போர் நடப்பதற்கு காரணம். வரும் நவம்பர் 6ஆம் தேதி மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை துவங்கும். அப்போதாவது நாட்டின் நலன் கருதி பாகிஸ்தான் பிரதிநிதிகள் வரவேண்டும் என்கிறார். இதற்கிடையில் இந்திய இராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டுள்ளார். எதிர்கால சவால்கள் வேகமாக வரக்கூடியவை. இன்று ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது. அவர் நாளை என்ன செய்வார் என்பது இன்னும் பெரிய கேள்வி. விண்வெளி முதல் இணையத்துறை வரை நிலம், வான், கடல் அனைத்து தளங்களிலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். எதிர்கால சவால்கள் வேகமாக உருவாகி வருகின்றன. போர் முதல் விண்வெளி வரை மின்னணு மற்றும் நிலத்தளங்களில் பல புதிய அச்சுறுத்தல்கள் உருவாகி வருகின்றன.
எனவே நிலம், வான், நீர் மூன்றிலும் நம் சக்தியை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.